அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தில் இறுதிப்பத்தில் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்கின்ற பேரவாவோடு இரவு வணக்க வழிபாடுகளிலும் மார்க்க உபன்யாசங்களிலும் நாம் அனைவரும் நமது நேரங்களை செலவழித்து வருகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பரிசுத்தமானவனாகவே படைத்திருக்கிறான். அழகிய தோற்றத்திலேயே படைத்திருக்கிறான். ஆனால் மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளினால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தவனாக அவன் கீழானவர்களுக்கும் கீழானவர்களாக மாறிவிடுகிறான். லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகிய தோற்றத்திலேயே நாங்கள் மனிதனை படைத்தோம். சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், கீழானவர்களுக்கும் கீழானவனாக பின்னர் அவனை நாங்கள் மாற்றினோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைக்கின்ற பொழுது புனிதர்களாகவே படைத்தான். தன்னில் நின்று மனிதர்களுக்கு தன்னுடைய ரூஹை அல்லாஹ் ஊதினான். தன்னுடைய பிரதிநிதி என்று மனிதனை வர்ணித்தான். மலக்குகளுக்கு மத்தியில் நீங்கள் மனிதர்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னிறுத்தி அவர்களை சஜிதா செய்ய வைத்து அவர்களின் கண்ணியத்தை, மனிதர்களின் கண்ணியத்தை அல்லாஹு தஆலா மேம்படுத்தி காட்டினான். மனிதர்களுக்கு அறிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தி மலக்குகளுக்கு முன்னால் மனிதர்களை ஒரு சிறந்தவர்களாக அல்லாஹு தஆலா காட்டினான். இவ்வளவையும் அல்லாஹு தஆலா செய்தாலும் கூட மனிதன் இந்த உலகத்திலே குழப்பக்காரனாகவே இருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் ஃபஸாத், குழப்பங்கள் வெளியாகிவிட்டன. மனிதர்களுடைய கரங்கள் சம்பாத்தியவைகளை கொண்டு அவை ஏற்பட்டு விட்டன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மலக்குகள் சொன்னார்கள், யா அல்லாஹ், மனிதனை நீ படைக்கப் போகிறாயா? இரத்த ஆறு ஓட்டக்கூடிய, குழப்பங்களை தோற்றுவிக்கக்கூடிய, ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு இனத்தையா படைக்கப் போகிறாய் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அதையும் கடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை அறிந்தவனாக நான் இருக்கிறேன் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்லிவிட்டுத்தான் மனிதனை படைத்தான். என்ன நம்பிக்கை? இந்த படைப்பில் யாராவது ஒரு சாராரேனும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் நடப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை அல்லாஹ்வுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே அல்லாஹு தஆலா நபிமார்கள், இந்த உலகத்திலே பிறந்த 1,24,000 நபிமார்களையும் மஅசூம்களாக அல்லாஹு தஆலா படைத்தான். அவர்கள் பிறப்பிலிருந்து மறைகின்ற வரைக்கும் பாவங்கள் அற்றவர்களாகவே அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் அதை செய்து காட்டினான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு சபதமிட்டான். அல்லாஹு தஆலா சொன்னான், நீ எடுத்தறியப்பட்ட ஷைத்தான், நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது செய்யல என்று சொன்ன பொழுது, அப்படி என்றால் இறைவா, இவ்வளவு காலம், எத்தனை ஆயிரம் வருடங்கள் உன்னை நான் வணக்கம் செய்ததற்கான பிரதிபலன் என்ன என்று ஷைத்தான் கேட்டான். நான் செய்த வணக்கத்துக்கு என்ன பலன் என்று கேட்டான். அல்லாஹு தஆலா உனக்கு என்ன வேணும் என்று ஷைத்தானிடம் கேட்டான். ஷைத்தான் தன்னுடைய வாழ்க்கை நீளமாக இருக்க வேண்டும் என்று கேட்டான். அல்லாஹு தஆலா சொன்னான், சரி, நீ செய்த வணக்கத்துக்கு பகரமாக உன் நீடிக்கப்பட்ட வாழ்க்கையை உனக்கு தருகிறேன், தொலைஞ்சி போ என்று அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கு மறுமொழி சொன்னான். அப்பொழுதுதான் ஷைத்தான் சொன்னான், என்ன தெரியுமா? இறைவா, உனக்கு என்னில கடும் நம்பிக்கை, நான் உன்னை நம்புகிறேன். என்ன தெரியுமா?
உன்னை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அதான் இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத், நீ வாக்களித்தால் மாறு செய்யாத ரப்பு. அல்லாஹ் இருக்கிறானே, வாக்களித்தால் மாறு செய்யாத ரப்பு, அது எனக்கு தெரியும். ஷைத்தான் சொன்னான், எனவே என் ஆயுளை நீ நீளமாக்கி விட்டாய், என்னை முன்தலீன்களில் ஒருவனாக ஆக்கிவிட்டாய், ஆயுள் நீளமாக்கப்பட்ட ஒருவனாக நீ என்னை ஆக்கிவிட்டாய். எனவே நீ தந்த வாக்குக்கு ஒரு காலம் நீ மாறு செய்ய மாட்டாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனவே உன்னுடைய வலுப்பத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், என்னுடைய ஆயுள் இருக்கும் வரை நிச்சயமாக நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னுடைய அடியார்களை சத்தியமாக நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சொன்னான். ஷைத்தான் என்ன சொன்னான்? உன்னுடைய அடியார்களை சத்தியமாக நான் வழிகெடுப்பேன் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்லீஸ் நீ என்ன செய்வாய்? என்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன் என்று சொல்கிறியா? நான் சொல்கிறேன் கேள், எனக்கு சொந்தமான கொஞ்சம் அடியார்கள் இருப்பார்கள், அவர்களை ஒரு பொழுதும் வழிகெடுக்கும் அதிகாரம் உனக்கு கிடையவே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். உன்னுடைய அடியார்களை மொத்தமான வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சொன்னான். அல்லாஹ் தஆலா சொன்னான், எனக்கு சொந்தமான அடியார்கள் என்று ஒரு சாரார் உறுதியாக இருப்பார்கள், அவர்களை உன்னால் வழிகெடுக்க முடியவே முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்படிப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். அடுத்தது அவுலியாக்கள். அவுலியாக்களில் பிறக்கின்ற பொழுதே இறைநேசர்களாய் பிறந்த பெரியார்கள் இருக்கிறார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் போன்ற பெரியார்கள் வாழ்க்கையில் அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த தவறுகளும் செய்யவில்லை. அவர்கள் மட்டுமல்ல, கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய தாயாரும் வாழ்க்கையில் எந்த பாவமும் செய்ததில்லை, அவருடைய தந்தையாரும் வாழ்க்கையில் எந்த பாவங்களும் செய்யவில்லை. அப்படிப்பட்ட இறைநேசர்கள் இருக்கிறார்கள். அந்த அடியார்களையும் ஷைத்தான் இப்லீஸால் வழிகெடுக்க முடியவில்லை. கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பவர்கள் காட்டிலே தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான தண்ணி தாகமா இருக்குது. ஷைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு தங்க கிண்ணத்திலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களிடத்திலே நீட்டி இருக்கிறான். கடும் தாகம். நாம தண்ணியையும் மாடு போட்டு தங்க கிண்ணத்தையும் மாடு போடுறாக்கள் என்ன? ஆனால் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாவல் தேடினார்கள். சொன்னார்கள், இப்லீஸே நீ யார் என்று எனக்கு தெரியும். என் பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது ஹராமாக்கிய தங்க பாத்திரத்திலே எனக்கு தண்ணீர் தரவா வந்திருக்கிறாய், உன் தண்ணீரும் தேவையில்லை, தங்க கிண்ணமும் தேவையில்லை என்று மறுத்தார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பவர்கள் அந்த தாகித்த நேரத்தில், காட்டில் தவமிருந்த நேரத்தில், தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லாத நேரத்தில் அவர்கள் தண்ணீரையும் ஏற்கவில்லை, தங்க கிண்ணத்தின் மீதும் பாயவில்லை. ஷைத்தானால் அவர்களை வழிகெடுக்க முடியவில்லை. இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், எனக்கு சொந்தமான அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களை உன்னால் ஒரு பொழுதும் லைஸலக அலைஹிம் சுல்தான், எந்த சக்தியும் அவர்களை வழிகெடுக்கும் ஆற்றலும் உனக்கு கிடையவே கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அவங்க தப்பிட்டாங்க, நபிமார்கள் தப்பிட்டாங்க. அவுலியாக்களில் பிறக்கும் பொழுதே இப்படியான இறைநேசர்களாக பிறந்தவர்களும் தப்பிவிட்டார்கள். பிற்காலத்தில் இறைநேசர்களாய் வாழ்ந்தவர்களும் தப்பிவிட்டார்கள். மற்றைய சாமானிய நம்மை போன்ற மக்களின் நிலை என்ன? சாமானிய நம்மளை போன்ற மக்களின் நிலை என்ன? அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொன்னான் என்ன தெரியுமா? ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த உம்மத்துக்கு அவங்க ஏதாவது தப்பு தவறு செய்தால் அவர்களை உடனடி அல்லாஹு தஆலா அழிச்சிருவான். அவங்களுக்கு தண்டனையை நேரடியா கொடுப்பான். அவங்களுக்கு உடனே காரணம் காட்டப்படும். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹு தஆலா ஒரு ஊரை மலக்குகளை கொண்டு வானத்துக்கு மொத்தமாக தூக்கிட்டு போய் பிரட்டி அடித்து கடலில் மூழ்கடித்தான். நெருப்பு மழை பொழியப்பட்டது.
கல்மழை பொழியப்பட்டது. சாப்பிட்டால் சாப்பிட்ட மாதிரி, நின்றால் நின்ற மாதிரி, உறங்கினவர் உறங்கின மாதிரி அப்படியாக அல்லாஹு தஆலா அளித்தான். இப்படியெல்லாம் அளித்திருக்கிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினர்களாகிய நமக்கு அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டினாலும் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொருட்டினாலும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனைகளை தவித்து விடுகிறான். தண்டனைகளை அல்லாஹு தஆலா தவித்து விடுகின்றான். ஆகவே அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கு எங்கள் விடயத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? எனது அடியார்களை, மனிதர்களை நீ வழிகெடுத்தால் நான் அவர்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அவர்களை மன்னிப்பதற்கென்று என்னால் என்ன என்ன முடியுமோ அத்தனை விதத்திலும் அவர்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அதான் பாருங்க, நாம பாவம் செய்யறோம், உலூ செய்யறோம் இல்லையா? உலூ செய்கின்ற நேரத்தில் உலூ செய்கின்ற தண்ணீர் வடிந்து முடிகின்ற பொழுது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். உலூ செய்கின்ற தண்ணீர் வடிந்து முடிகின்ற பொழுது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். ஒருவர் உலூ செய்கிறார், உலூ செய்து முடிய ஒரு துஆ ஓதுவார். என்ன துஆ ஓதுவார்? அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜ்அல்னி மினல் முத்ததஹிரீன வஜ்அல்னி மின் இபாதிக ஸாலிஹீன. இந்த மூன்று துஆக்களை ஓதுவார். ஷஹாதத்து கலிமா ஓதுவார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதி அவர் இந்த துஆ ஓதுவார். ஒரு துஆ மூணு வசனம் இருக்கு. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜ்அல்னி மினல் முத்ததஹிரீன வஜ்அல்னி மின் இபாதிக ஸாலிஹீன. மூன்றுக்கு என்ன பொருள் தெரியுமா? உலூ செஞ்சு முடிச்ச உடனே ஓதுகிற துஆ அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன, இறைவா பாவ மன்னிப்பு பெற்ற அடியார்கள், தௌபா செய்த அடியார்களில் ஒருவனாக நீ என்னை ஆக்கி விடுவாயாக. நம்ம இப்ப தௌபாவா செஞ்ச உலூ செஞ்சு போட்டு என்ன சொல்லணும்? யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் முத்தவல்லிஈன, உலூ செய்தவர்களில் ஒருவனாக என்ன ஆக்கி விடுன்னு சொல்லணும். அப்படி அல்ல, என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன, தௌபா செய்தவர்களில் ஒருவனாக என்னை ஆக்கிவிடு. தௌபா எங்க செஞ்ச? நம்ம செஞ்ச உலூ தௌபா. நாம செஞ்ச உலூ, நாங்கள் முகத்தை கழுவுகிறோம், கையை கழுவுகிறோம், பாவத்தை கழுவுகிறோம். பாவத்தை கழுவுறோம், பாவத்தை கழுவுறோம். நம்ம கழுவுற அம்பட்டும் பாவத்துக்குரிய உறுப்புகள் எல்லாம் கழுவுறோம். இரண்டாவதாக வஜ்அல்னி மினல் முத்ததஹிரீன, என்னை பரிசுத்தமானவர்களில் ஒருவனாக ஆக்கி விடுவாயாக. மூன்றாவதாக வஜ்அல்னி மின் இபாதிக ஸாலிஹீன், சாலிஹீன்களில் ஒருவனாக என்னை ஆக்கி விடுவாயாக. அப்ப உலூ செய்வது ஒரு சாதாரண விஷயமா? அதனால் தான் நோய் காரணம் இல்லாத எவரும் அல்லது குளிர் காரணம் இல்லாத, தாங்க முடியாத குளிர் பிரதேசமாக இருந்தால், இலங்கையை பொறுத்தவரைக்கு இந்த நுவரெலியா போன்ற பிரதேசங்கள் கடும் குளிர் என்றால் நாம் என்ன செய்யணும்? உலூ செஞ்சா ஒரு டவலால் அவசரமா துரைச்சு கொள்ளையிலும். அதுவே ஒரு சுடுநீரினால், ஒரு சுடு தண்ணியினால, ஹாட் வாட்டரால நம்ம உலூ செஞ்சால், பெரும்பாலும் அங்க ஹாட் வாட்டர் பாவிப்பாங்க, பாவிச்சால் அதுவும் துரைக்க தேவையில்லை. ஒருத்தருக்கு நோய் இருக்குது, முகத்துல தண்ணி இருந்தால் சளித்தன்மை உண்டாகும் அல்லது ஏதாவது ஒரு நோய் உண்டாகும் என்ற அச்சம் இருந்தால் அவர் துரைக்கலாம். குளிர் அல்லது நோய் இருந்தால் துரைக்கலாம். மற்றும்படி உலூ செய்கின்ற தண்ணீரை ஒரு துணியினால் துடைத்து வலிப்பது கூடாது. சரியா? அது அப்படியே இருந்து அதுவாக வடிந்து சொட்டு சொட்டாக அதை சிந்த சிந்த எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. எப்படிப்பட்ட கருணையான இறைவன், எப்படிப்பட்ட கருணையான ரஹ்மான். அவன் எங்களை புனிதர்களாக படைத்தான், எங்கள் புனிதத்தை ஷைத்தான் வழிகெடுக்கின்றான், எங்களை சீரற்று போக வைக்கின்றான். ஆனால் உலூ செய்கின்ற தண்ணீரினால் நாங்கள் முகத்தை கழுவுகிறோம், எங்கள் அகத்தையும் அல்லாஹ் பரிசுத்தமாக்கி விடுகிறான். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன, தௌபா செய்தவர்கள் ஒருவனாக என்னை ஆக்கி விடுவாயாக. வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன, பரிசுத்தமானவர்கள் ஒருவனாக என்னை ஆக்கி விடுவாயாக. வஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய சாலிஹான அடியார்களில் ஒருவனாக என்னை ஆக்கி விடுவாயாக. நாம கொஞ்சம் போல தண்ணியால முகத்தை கழுவின, மூஞ்ச கழுவின, கையை கழுவின, தலையை மசாஜ் செஞ்ச, காதை செஞ்ச, என்ன வாய் கொப்பளிச்ச, நாசை தண்ணி செய்த, காலை கழுவின,
ஆனா என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலா கருணையானவன். ஷைத்தான் எவ்வளவோ பிரயத்தனங்களை எடுத்து மனிதனை வழிகெடுக்கிறான். அல்லாஹு தஆலா ஒது செய்கின்ற தண்ணீரினால் அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். எப்படி பெரிய ரஹ்மான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் தொழுகைக்காக எழுந்து நின்று தக்பீரை சொல்லிவிட்டால் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் அவனுடைய தலையிலே முடிச்சுக்களாக சுமத்தாட்டப்படுகின்றன. தலையில ஒரு பழக்கூடைய வச்சுக்கிட்டு, தலையில ஒரு வாளி மண்ணை வச்சுக்கிட்டு நீங்க தக்பீர் கட்டினா நீங்க தொலைக்க நிக்க கிட்ட இருக்கும். ருக்குவுக்கு போகிட்ட கொஞ்சம் கொட்டுப்பற்றும், சுஜூதுக்கு போகிட்ட மொத்தமா கொட்டுப்பற்றும். ஒரு அடியான் தொழுகைக்காக தக்பீரை கட்டி ருக்குவிலும் சுஜூதிலும் குனிந்து நிமிர்ந்து இறைவனை வணங்குகிற பொழுது அவன் தலையிலே சுமத்தாட்டப்பட்ட பாவச்சுமைகள் அத்தனையும் அவன் தொழுது முடிக்கின்ற பொழுது மொத்தத்தில் கொட்டிவிடும் என்று, மன்னிக்கப்பட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம தொழுவுறண்டா. நம்ம தொழுதா ஷைத்தானுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாம ஒலு செஞ்சா ஷைத்தானுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த பெரிய ஷைத்தான் ஆதம் நபிக்கே அடார் வைக்கிறதுக்கு போன ஷைத்தாண்ட அந்த முயற்சிகளை அல்லாஹ் தஆலா ஒலு செய்கின்ற தண்ணீரினால் இல்லாமல் ஆக்குகிறான். தொழுகின்ற தொழுகையினால் மன்னித்து விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாருக்காவது கோபம் வந்து விட்டால், உங்களில் யாருக்காவது கோபம் வந்து விட்டால் நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? நிக்க கிட்ட கோபம் வந்தா உட்கார்ந்துருங்க. நிக்க கிட்ட கோபம் வந்தா உட்கார்ந்துருங்க. உங்களுக்கு கோபம் வந்தால் உடனடியாக உங்கள் முகத்தை நன்றாக கழுவிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? கோபத்தை தூண்டியவன் ஷைத்தான். உங்களோட உடம்பு கோபம் வந்தா சூடாகும். கோபம் வந்தா ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும்? முகம் சூடாகும், இந்த காது சூடாகும். ஒருத்தர் முகத்தை கழுவினார், ஒலு செஞ்சார். அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை ஷைத்தான் கோபக்காரனாக்குறான். அல்லாஹ் தஆலா சொன்னா என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன தெரியுமா? நீங்க வுது செய்யுங்க, அந்த தண்ணீரினால் ஷைத்தான்ட முயற்சி தோல்வி அடைந்து விடும். ஷைத்தான்ட முயற்சி உங்களை கோபக்காரனா அவன் மாற்றி வெற்றி கண்டு விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை கடைசியாக உங்களை ஒரு வேளை அவன் கொலைகாரனாக மாற்றி விடுவான் அந்த கோபத்தினால். அல்லது எதிரியை கோபக்காரனாக்கி உங்களை கொல்லப்பட்டவனாக ஆக்கி விடுவான் ஷைத்தான். எனவே உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் தண்ணீரால் உங்கள் முகத்தை நன்றாக கழுவிக் கொள்ளுங்கள், வுது செய்து கொள்ளுங்கள். கோபம் அடங்கிவிடும், சூடு தணிந்துவிடும். ஷைத்தானுடைய அப்படி பெரிய முயற்சியை தண்ணீரினால் அல்லாஹு தஆலா நமக்கு இல்லாமல் ஆக்கி விடுகிறான். எனவே ஷைத்தான் எந்த கட்டத்தில் நம்மளை வழிகெடுக்க அவன் தவறமாட்டான். அதில் அவதானமாய் இருக்க வேண்டியவர்கள் நாம், அவதானமாக இருக்க வேண்டியவர்கள் நாம் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஷைத்தான் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவையில நம்ம எல்லாட பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறேன்னு சொல்லி சொன்னா தாங்குவானா? தாங்குவானா? தாங்க மாட்டான். அப்ப ஷைத்தானுக்கு நாங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான முறைகளில் அவன் நம்மளுக்கு பாவத்தை தூண்டுவான். அல்லாஹ் தஆலா சொன்னான், எனக்கு இணை கற்பிப்பதை தவிர சகல பாவங்களையும் உங்களுக்கு நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். உங்களது ஆத்மாக்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து விடுவான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஷிர்க்கை தவிர சகல பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். பாருங்கள், ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டால் ஹஜருல் அஸ்வத் கல் நம்முடைய பாவங்களை உறிஞ்சி இழுத்து விடுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜருல் அஸ்வத் கல் நம்முடைய பாவங்களை உறிஞ்சி இழுத்து விடுகிறது. அரஃபாவுடைய மைதானத்திலே நாம் தங்கிவிட்டால் சகல பாவங்களையும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நேரத்திலே மன்னித்து விடுகிறான். ஷைத்தான் மண்ணை தன் தலையிலே வள்ளி வாரி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இவன் 60 வருஷமா கெடுத்தன்,
ஹஜ்ஜிக்கு வந்தான், அரஃபாவுல தங்கினான், யா அல்லாஹ் மன்னிச்சு கொண்டான், எல்லாம் மன்னிச்சாச்சு. 60 வருஷ இபிலிஸ்ட முயற்சியும் தவிடுபடியா போயிரும். இப்படியான மன்னிப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்ற வரிசையில் தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த ரமலான் என்கிற மாதம் 3 சிறப்பம்சங்களை கொண்ட மாதமாக இருக்கிறது. முதல் பத்திலே நின்று வணங்குகின்றவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்கிறான், கருணை புரிகிறான். இரண்டாம் பத்திலே நின்று வணங்கியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து விடுகிறான். மூன்றாவது பத்திலே இருக்கின்ற மக்களுக்கு அல்லாஹு தஆலா நரக விடுதலையை கொடுத்து சொர்க்கவாதிகளாக மாற்றி விடுகிறான். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஷைத்தானுக்கு. ஆனா அவனுக்கு தெரியும், வெளியே வா உன்ன கணக்கு பார்க்க, வெளியே வா உன்ன கணக்கு பார்க்க. வெளியே இருந்து எல்லாம் முடிச்சு போட்டு போகிட்ட, கடும் டயர்டா இருக்குமே உங்களுக்கு, வாங்க. ராவெல்லாம் தொழுதானே, பயான் கேட்டதானே, குர்ஆன் ஓதினானே, திக்ர் ஸலவாத் செஞ்சுதானே, கொஞ்சம் டயர்டு தானே, அல்லாஹ்க்கு தெரியும் தானே. இன்றைக்கு மட்டும் சுபஹ் தொழாம படுங்க, தஹஜ்ஜுத் தொழாம படுங்க, வாங்க மச்சான் போவோம் மட்டும் தோல்ல கையை போட்டுக்கோ. வெளியே கடப்பால வெளியாகும் பொழுது மச்சா நாபி ஷைத்தான் உங்களுடைய வருவான். உனக்கு நித்திர போகும் வரைக்கும் ஷைத்தான் கூட இருப்பான். நித்திர பெய்தா நாசமா போனவனே, எவ்வளவு பாக்கியத்தை அடைஞ்சு போட்டு ஹரபா பெய்தேடா, உனக்கிறங்கிற பலாய் எனக்கு பாதிக்கும் உங்களை விட்டு போட்டு அவன் அண்ணன் எஸ்கேப் ஆயிடுவான். ஒரு கூட இந்த ஜெயித்தாருங்க 2 வாங்கிட்டு 12 மணி ஆகிக்கும் நாளைக்கு லோ இருக்கு. இதான் நடக்கிற நம்ம ஷைத்தான் இப்படித்தான் நம்மளை வழி எடுப்பான், இப்படித்தான் நம்முடைய மனங்களை மாற்றுவான், இப்படித்தான் நம்முடைய நன்மைகளை கெடுப்பான். அதனால நாங்கள் ரஹ்மத், இந்த ரஹ்மத்தை ரமலானுடைய மாதத்திலே அடைகிறோம். மக்ஃபிரத் பாவ மன்னிப்பை அடைகிறோம், நரக விடுதலை பெற்று சொர்க்கத்தை அடைகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மற்றும் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். அப்படி அடைந்து கொண்டால் நாங்க என்ன ஓதணும் நாயகமே என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் வருமாக இருந்தால் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று ஓதுங்கள். எப்படி? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், இறைவா நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பு கேட்பதை விரும்புகின்றவன், ஃபஅஃபு அன்னி என்ன மன்னிச்சுக்கோ. இந்த ஃபஅஃபு அன்னிங்கிறத நம்ம ஃபஅஃபு அன்னாண்டு ஓதுவோம். ஃபஅஃபு அன்னி என்றா என்னை மன்னித்துக்கொள், ஃபஅஃபு அன்னாண்டா எங்களை மன்னித்துக்கொள். நாம மொத்தத்துல ஓதக்கிட்ட ஃபஅஃபு அன்னாண்டு ஓதணும், தனியே ஓதக்கிட்ட ஃபஅஃபு அன்னி என்று ஓதணும். இப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பு கேட்கதை விரும்புவன், என்னை மன்னித்து விடு. என்ன கஷ்டமா? செஞ்ச பாவத்துக்கு இம்படு கேட்க அல்லாஹ் கிட்ட நம்மளுக்கு இயலாதா? இது ஒரு 100 தரமோ அல்லது அதை விட கூடையோ அல்லது 7 வரையோ ஓதினா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லி சொல்லி தந்த துஆ இல்ல. யாருக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, எந்த ஜமாஅத்துக்கு மாற்று கருத்து இல்லை, எல்லாரும் ஓதலாம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி இல்ல ஃபஅஃபு அன்னா. மற்ற சில விஷயங்கள் ஓதுவோம், அதுகள் மேலதிகமாக வேறு வேறு துஆக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப லைலத்துல் கத்ரை அடைகின்ற ஒருவர் ஓத வேண்டிய துஆவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எங்களுக்கு காட்டி தந்தார்கள். லைலத்துல் கத்ர் அது பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சகல விதமான மறைவான ஞானங்களையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், உங்களுக்கு தெரியாத அத்தனை விடயங்களையும் நான் கற்றுத் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ஆலிமுல் கைபி ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்தலா மிர் ரசூல். அல்லாஹ் தஆலா சகல மறைவானவற்றையும் அறிந்தவன், தன்னுடைய ரசூலுக்கு யாருக்கும் அதை அவன் வெளிப்படுத்துவதில்லை, தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் தெரிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது லைலத்துல் கத்ர் வரும் என்று தெரிந்தும் கூட இறுதி 10 முழுமையாக அந்த லைலத்துல் கத்ரை சிறப்பிக்கும் முகமாக அவர்கள் நன்மை செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் குறிப்பிட்ட சில ஹதீதுகள் 21, 23, 25, 27 என்று அந்த நாட்களையும் குறிப்பிட்டு சொன்ன ஹதீதுகளும் இருக்கின்றன. ஆனால் இருந்தாலும் 10 நாட்களையும் நீங்கள் லைலத்துல் கத்ருடைய காலமாக சிறப்பிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய நபி மொழிகளை அடிப்படையாக வைத்து அது 27ஆம் நாளாக அந்த லைலத்துல் கத்ர் அமையும் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். லைலத்துல் கத்ர் 27ஆம் நாளாக அமையும் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் என்று சொல்லி ஒரு சிறப்பை கொண்டு செய்யணும் என்கிறது நம்ம சொன்ன விஷயமா இல்ல, சஹாபாக்கள் சொன்னார்கள். சொன்ன சஹாபாக்கள் எப்படிப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் இறுதி 10 முழுமையாக சிறப்பித்த சஹாபாக்கள். சொன்னார்கள் 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் வரலாம் என்று சொன்னார்களே தவிர அன்றைக்கு மட்டும் வணக்க வழிபாடு செய்தவர்கள் அல்ல அந்த சஹாபாக்கள். அவர் இறுதி 10 முழுமையாக நல்லமல்களினால் சிறப்பித்தவர்கள் அந்த சஹாபாக்கள். எனவே நாம 27 மட்டுமல்ல, எல்லா நாட்களையும் நாங்கள் சிறப்பிக்க வேண்டும். 27 சஹாபாக்கள் குறிப்பிட்டு சொன்னதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 கடுமையாக வணக்கம் செய்தார்கள். அதில் ஒற்றைப்படையான நாட்களில் ரொம்ப கடுமையாக வணக்கம் செய்தார்கள். பிற 23ஆம் நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 1/3 பகுதிக்கு மேலாக வணக்க வழிபாடு செய்தார்கள். 25ஆம் இரவு வந்த பொழுது 2/3 பகுதி அளவுக்கு வணக்கம் செய்தார்கள். 27ஆம் இரவு வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க வணக்கம் செய்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அன்று இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வணக்கத்தினால் எங்களுக்கு சகர் உணவு தவறி போய் விடுமோ என்று நாங்கள் அச்சப்பட்டோம். அந்த அளவு நீண்ட நேரம் வணக்கம் செய்தார்கள் 27ஆம் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்முடைய முன்னோர்களான இமாம்கள், அறிஞர்கள், ஞானிகள், சூஃபியாக்கள், அவுலியாக்கள், பெரியார்கள், குறிப்பாக சஹாபாக்கள், தாபிஊன்கள் இறுதி 10 முழுமையாக நல்லமல்களால் சிறப்பித்தார்கள். ஒற்றைப்படை, இரட்டைப்படை எல்லாமே சிறப்பித்தார்கள். அதில் 27 விசேஷமாக சிறப்பித்தார்கள். நாமும் அந்த அடிப்படையிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த லைலத்துல் கத்ரை பற்றிய பாவ மன்னிப்பை பெறுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவை நின்று வணங்குகிறாரோ, நல்ல அமல்கள் செய்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முந்திய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறுகின்ற மக்களாக, அல்லாஹ்வுடைய பிழை பொறுப்பை பெறுகின்ற மக்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுகின்ற மக்களாக, சுவர்க்கத்தை அடைகின்ற மக்களாக, நரக விடுதலை பெறுகின்ற மக்களாக, தௌபாவை பெற்ற மக்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்திலே இறுதி 10 ஒற்றையான, இரட்டையான 21, 23, 25, 27, 29 எல்லா தினங்களிலும் நாம் செய்திருக்கின்ற சகல வணக்கங்களை நம்மில் என்று ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. 1000 மாதங்களை விட சிறந்த நாளாக இந்த நாளை எங்களுக்கு அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. எங்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து அவனுடைய ரஹ்மத்தை எம் மீது சொரிந்து எங்கள் தௌபாவை கபூல் செய்து எங்களுக்கு நரக விடுதலையை தந்து எங்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக தந்தல் புரிவானாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் ஃபضلا மின் அல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத வ ரஹ்மா வ ஆஃபியத வ ஸலாமா வ நஸ்தக்ஃபிருல்லாஹ் வ நஸ்ருக்கல் ஜன்னah வ நஊது பிக மினன் நார் என்ற பிரார்த்தனையோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருகரமேந்தி பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.